அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பஞ்சமர் நிலம் மீட்பு, பஞ்சமர் நிலத்தை மீட்க வேண்டும், நம்மளுடைய தமிழ் சமுதாய சொந்தங்களுடைய நிலத்தை மீட்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழகத்தில தமிழ் சமுதாயம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நாம் தமிழர் என்கின்ற உணர்வோடு நமது சகோதரனுடைய 11 லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளையடித்த திராவிட கும்பலுக்கு சாவுமணி அடிக்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தலைமையில நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். 11 லட்சம் ஏக்கர் நிலத்துடைய இன்றைய மதிப்பு எவ்வளவு? குறைந்தபட்சம் 11 லட்சம் கோடி ரூபாய். 11 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை கொள்ளையடித்த திருட்டு திராவிடர்களை ஒழித்து கட்டுவதுதான் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி. அறிவாலயமாக இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுடைய சகோதரனுடைய சொத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நிலத்தை வேற யாரும் அனுமதிக்க கூடாது என்று சட்டம் இருக்கும் போது 90% இடத்தை கொள்ளையடித்த கொள்ளைக்கார கும்பலை தமிழக அரசியலிருந்து வேறறுக்க வேண்டும். அதற்கு வீர தமிழன், விவேக தமிழன், எங்களுடைய வெற்றி தமிழன், நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் வழங்க முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும்? நாமெல்லாம் சிந்திச்சு பார்க்கிறோம். பாராளுமன்ற தொகுதியில வடசென்னை தொகுதியில பாத்தீங்கன்னா பிறமொழியாளர், மத்திய சென்னை பாத்தீங்கன்னா பிறமொழியாளர், திருச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறமொழியாளர், மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறமொழியாளர், தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகுதியில 10 ஓட்டு கூட இல்லாத நபர்கள் இசைவாளர் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ தமிழர்களுடைய ஒற்றுமையை, தமிழர்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. தேவர், தேவேந்திரர், பறையர், வன்னியர், நாடார், முதையர், கவுண்டர், இப்படி அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் என்கின்ற உணர்வோடு திராவிடத்தை வீழ்த்த வேண்டும். வீழ்த்தினால் மட்டுமே நம்மால் புதிய சரித்திரம் படைக்க முடியும். திராவிட வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய எழுச்சி. திராவிட வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய எழுச்சி. மொழிவாரி கணக்கெடுப்பு கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அப்படி நடத்தாத பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிடம் முழுமையாக அகற்றப்படும், அழிக்கப்படும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில தமிழ் தேசிய அரசியல் உருவாகும். தமிழருடைய முதல்வர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் பீகார்ல எளிமையா கணக்கெடுப்பு நடத்த முடியுது. மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல கணக்கெடுப்பு ஈஸியா எடுத்துறாங்க. தமிழ்நாட்டுல மண்ணின் மைந்தர்கள் ஆட்சியில இல்லாத காரணத்தினாலதான் இவங்க கணக்கெடுக்கிறதுக்கு ஐயா சாமி அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் கணக்கெடுப்பு எடுக்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத ஒரே காரணம் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கக்கூடியவர்களுடைய அந்த செயலை நாம வன்மையா கண்டிக்கிறோம். நம்மளுடைய வெற்றி என்பது தமிழர்களுடைய ஒற்றுமையில் தான் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 3/6/1967 திராவிட ஆட்சி தமிழகத்தில் வந்துச்சு. அதற்கு பிறகு முழுக்க திராவிட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. தமிழர்கள் சாதி ரீதியாக ஒற்றுமையாகி விடக்கூடாது, தமிழர்கள் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு அடிமையாகி தமிழகத்தில் தமிழர்களே ஆட்சிக்கு வரக்கூடாது. சுப்பராய கவுண்டர் தமிழர் ஒருவர் முதல்வராக இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்தார். அதற்கு பிறகு தமிழர்களை வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு சதி செயலை செய்த திருட்டு திராவிடத்தை ஒழித்து கட்டுவோம். நாம் தமிழர் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். தமிழராய் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி.